இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.5ல் 13th சம் கொடுத்துருக்காங்க. கொஷின் கொஞ்சம் பெருசாக தெரியுது, ஆனால் வாஸ்ட்டு பார்த்தோன்னா ஈஸியாக தான் இருக்கும். எப்படின்னு பார்க்கலாம். இப்போ கொஷின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் விண்டர் சீசன், அது ஒரு விண்டர் சீசன்னா குளிராக இருக்கும், சரியா? லெட்டஸ் டேக் த டெம்பரேச்சர் ஆஃப் ஊட்டி. ஊட்டியோட விண்டர் சீசனில் போய் ஊட்டியில் போய் எவ்ரிடே டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறாங்க. அப்புறம் மண்டே டு ஃப்ரைடே 5 டேஸ்க்கு எடுக்கிறாங்க. மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே 5 டேஸ் எடுக்கிறாங்க. அது வந்து ஏபியில் கொடுத்துருக்காங்களாம், ஓகேவா? அது வந்து ஏபியில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம 5 டேஸ் எடுத்த டெம்பரேச்சர் வந்து இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஏபி, அதாவது காமன் டிஃப்ரென்ஸில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னு சொல்லலாம். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த சம் ஆஃப் டெம்பரேச்சர்ஸ் ஃப்ரம் மண்டே டு வெனஸ்டே இஸ் 0 டிகிரி செல்சியஸாக, அந்த சம் ஆஃப் டெம்பரேச்சர்ஸ் ஃப்ரம் வெனஸ்டே டு ஃப்ரைடே இஸ் 18 டிகிரி செல்சியஸ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபைண்ட் த டெம்பரேச்சர் ஆன் ஈச் ஆஃப் 5 டேஸ். 5 டேஸ்க்குள்ள டெம்பரேச்சர் தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். அதில் ஒரு சின்ன கண்டிஷன், 2 கண்டிஷன் கொடுத்துருக்கிறத ஃபாலோ பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, மண்டே டு ஃப்ரைடே தான் நம்ம டெம்பரேச்சர் எடுக்கிறோம். ஸோ மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே. இதுதான் ஏ. T1 = A. இது T2ங்கும் போது A + D, T3ங்கும் போது A + 2D. இதுதான் இந்த இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதே. இதை கரெக்டாக எழுதிட்டோம்னா சம்ஸ் ஈஸியாக செஞ்சிடலாம், ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு ஒவ்வொன்றுக்கும் நம்மளுக்கு வந்து எழுத தெரிஞ்சிருச்சு இப்போ டேர்ம்ஸ். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃப்ரம் மண்டே டு வெனஸ்டே த சம் ஆஃப் த டெம்பரேச்சர்ஸ். மண்டே டு வெனஸ்டே சம் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வருது? A + D + A + 2D. இதெல்லாம் பண்ணால் என்ன வருது? 0 டிகிரி செல்சியஸ் வருது, ஓகேவா? அப்போ இதை எப்படி மாற்றலாம்? A + Cங்கும் போது 3A + 2D = 0 டிகிரி செல்சியஸ். இது ஈக்குவேஷன் 1. அதே மாதிரி அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? சம் ஆஃப் த டெம்பரேச்சர் ஃப்ரம் வெனஸ்டே டு ஃப்ரைடே. ஸோ A + 2D + A + 3D + A + 4D எவ்வளோ வருது? 18 டிகிரி செல்சியஸ் வருது. ஸோ 3A + 9D = 18 டிகிரி செல்சியஸ். இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் நம்மளுக்கு A எவ்வளவு, D எவ்வளவுன்னு கிடச்சிரும். ஸோ 1 - 2 செஞ்சு பார்க்கலாமா? 3A + 2D = 0, 3A + 9D = 18. ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை நான் மைனஸ் பண்ணுறேன், கேன்சல் ஆயிரும். இது வந்து -7D = -18. சரி, இது வந்து 3D. ஏன்னா இங்கே 2D இருக்குது, இங்கே ஒரு D இருக்கு இல்லையா? சாரி, இது வந்து 3D. அப்போ இங்கே எவ்வளோ வரும்? ஓகே, இப்போ வந்து 9லேருந்து 3 பண்ணால் 6D, ஓகேவா? இதான் மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ மைனஸ் கேன்சல் ஆயிரும். D = 18/6. ஸோ D = 3, ஓகேவா? இப்போ இந்த 3யை கொண்டு போய் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 1ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 3A + 3D = 0. அப்போ 3A + 3 × 3 = 0. ஸோ 3A + 9 = 0. 3A = -9. ஸோ A = -9/3. ஸோ A = -3. ஸோ ஏயும் கண்டுபிடிச்சாச்சு, டியும் கண்டுபிடிச்சாச்சு. நம்மளுக்கு இதுதான் வேணும். A = -3, D = 3. இப்போ நமக்கு எவ்ரிடே டெம்பரேச்சர் எவ்வளோங்கிறதுக்கு இந்த A + D, A + 2D, A + 3D, A + 4Dயில் சப்ஸ்டியூட் பண்ணாலே ஒவ்வொரு நாள் டெம்பரேச்சரும் கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு மண்டே டெம்பரேச்சர் என்னென்னு கண்டுபிடிக்கலாமா? மண்டே மீன்ஸ் A தான், அப்போது -3 டிகிரி செல்சியஸ். டியூஸ்டே என்னது? A + D. அப்போது A எவ்வளவு? -3 + 3, ஸோ 0 டிகிரி செல்சியஸ் டியூஸ்டே. வெனஸ்டே என்ன டெம்பரேச்சர் இருக்குது? A + 2D. ஸோ A வந்து -3 + 2 × 3, ஸோ -3 + 6, ஸோ 3 டிகிரி செல்சியஸ் +3 டிகிரி. தேர்ஸ்டே எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாமா? ஸோ A + 3D. ஸோ -3 +
3 into 3. So minus 3 plus 9. So 6 degree Celsius. So last Friday எவ்வளோ இருக்குது? Temperature A plus 4T. So minus 3 plus 4 into 3. So minus 3 plus, so 9 degree Celsius. So minus 3 degree, 0 degree, 3 degree plus 3 degree plus 6 degree plus 9 degree. இதுதான் அந்த ஏபி சீக்வன்ஸ். இது வந்து ஏபியில் இருக்கும். ஏன்னா எவ்வளோ டி வந்து சேமாக இருக்கும். ஓகேவா? ஸோ எப்படி செஞ்சுருக்கோன்னு தெரியுதா? வெரி வெரி சிம்பிள். இல்லை ஏடி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதில் எழுதிடலாம். முதல்ல இந்த மண்டேங்கிறது ஃபஸ்ட்டு டே ஏ. அடுத்த நாள் டெம்பரேச்சர் வந்து ஏ ப்ளஸ் டி ஆகும். இது ஏ ப்ளஸ் 2D, ஏ ப்ளஸ் 3D, ஏ ப்ளஸ் 4D. ஃபஸ்ட்டு 3 டேஸ் ஆட் பண்ணால் 0 டிகிரி செல்சியஸ், அது ஒரு ஈக்குவேஷன். அடுத்த 3 டேஸ் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 18 டிகிரி செல்சியஸ், அது ரெண்டாவது ஈக்குவேஷன். இந்த 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணாலே நம்மளுக்கு ஏடி கிடச்சிரும். இதை கொண்டு போய் ஒவ்வொன்றையும் சப்ஸ்டியூட் பண்ணோம், ஏவையும் டியும் தான் நம்மளுக்கு எவ்ரிடே டெம்பரேச்சர் கிடச்சிரும். அவ்வளோதான். ஸோ வெரி சிம்பிள் ப்ராப்ளம். புரிஞ்சுதா? ஓகே, தேங்க்யூ.